ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கௌதம் அவங்க மதிமதாவை அழைச்சிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு வராங்க. ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. அங்கே பார்த்தோம்னா அங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வராங்க. அவங்கள பார்த்து கௌதம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் இந்த நேரத்தில் எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, காலையிலேருந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் யாருமே ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், இது மட்டும் இல்லை, பல நோட்டீஸுகளும் அனுப்பி விட்டுட்டு இருந்தோம், ஆனால் எதுக்குமே பதில் வரல அப்படிங்கும்போது, எனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதனால தான் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க கல்யாணம்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ஒரு அவசரமான ஒரு மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் ஒன்றும் திடீர்னுலாம் வரல, நாங்கள் எத்தனையோ ஒரு தடவை மெயில் அனுப்பி விட்டோம், அதுக்கப்புறமா எத்தனையோ தடவை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், ஆனால் உங்கள் தரப்புலேருந்து எந்த பதிலுமே வரல, அதனால தான் நாங்களே நேரடியாக வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஆஃபீஸை ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, எல்லா ஃபைலையும் எங்கிட்ட காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கௌதம் சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே பார்க்கறது என்னுடைய தம்பி தான் பார்த்துட்டு இருக்கிறான், அவனை நான் உடனே வர சொல்றேன் அப்படிங்கும்போது, உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க அபிஷேக்கோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, உடனே நம்ம அபிஷேக்கு ஃபோன் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான், ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல, நீ வந்தா மட்டும் தான் எல்லா பிரச்சனையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை வச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கௌதம் அபிஷேக்கு ஃபோன் பண்ணி, நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா, எனக்கு தூக்கமாக வருது, நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லவும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க வந்திருக்கிறாங்க, நீ வந்தால் மட்டும் தான் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும், நீ வரலன்னா சொல்ல போனாக்கி அவங்க அந்த ஆஃபீஸை சீல் வச்சுட்டு போயிடுவாங்க, நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதுல்ல அப்படிங்கும்போது, ஆமாண்ணா எல்லா ஃபைலும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கவும், நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஜீவாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜீவாவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க, எனக்கு பிம்பிள்ஸ்லாம் போயிடுச்சு அப்படிங்கும்போது, இப்போ உன் முகத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது அதித்தியை தான் காட்டுறாங்க. அவங்க மதிமதா நினைச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நீ எனக்கு அக்கா கிடையாதுக்கா, சொல்ல போனா நீ எனக்கு இன்னொரு அம்மாவாக்கும், உன்னை நான் பிரிஞ்சு இருக்குது, எனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கௌதம தான் காட்டுறாங்க. அப்ப மதிமதாட்ட சொல்றாங்க, உனக்கு தூக்கமா வருதா, நம்ம ஹோட்டலுக்கு வேணா போயிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு தூக்கம்லாம் வரல, உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாலே போற அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இருக்காது, அபிஷேக் வந்துட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே முடிஞ்சிடும், சொல்ல போனாக்கி நம்ம ஆபீஸ்ல எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அதனால அவன் கரெக்டாக தான் வச்சிருப்பான், வந்ததுக்கப்புறமா நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அபிஷேக் வந்துருந்தாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல, உங்கள் அண்ணன் வர அங்கே இருக்கிறாரு, இப்போ என்ன செய்ய போகிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதாவது சமாளிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அபிஷேக் கௌதமை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ கௌதம் சொல்கிறாங்க, என்ன அபிஷேக், நம்ம ஆஃபீஸில் எல்லாமே பக்காவாக இருக்குதுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுது அப்படிங்கவோ, சரி இப்போ நான் வேணா ஹோட்டலுக்கு கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சந்தோஷ் அவங்க கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா உனக்காக நான் ஹோட்டலில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு, எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது, நான் ஆஃபீஸில் ஒரு வேலையாக வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறியா, இன்னைக்கு என்ன தெரியுமா செய்யணும், முக்கியமாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும், நீ உடனே கிளம்பிவா அப்படின்னு சந்தோஷ் பொய் சொல்கிறாங்க. ஆனால் அது புரியாமல் கௌதமும் சரி வார அப்படின்றாங்க. அப்போ மதிமிதாட்ட சொல்கிறாங்க, நம்ம உடனே குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கும்போது அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ மதிமிதா கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லைங்க நம்மளுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு, ஆனால் இன்னைக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரிக்கு செக் பண்ண பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதோ அபசகுணம் மாதிரி இருக்குது அப்படிங்கவோ, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காத, அதான் அபிஷேக் வந்துட்டோம்ல, அவன் எல்லாத்தையும் கரெக்டாக தான் வச்சிருப்பான், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது இந்த கதையில் என்ன மாதிரி கதையை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அபிஷேக் கண்டிப்பாக ஃபைல் எல்லாமே தப்பாக தான் அவங்க குளறுபடியெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதனால அந்த ஆஃபீஸை சீல் பண்ணிடுவாங்களா, அடுத்தது அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.